மலரு ஏங்க என்ன மலரு போ மலரு அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் தானே இந்த பாட்டிலில் ஊற்றி வைப்பா. ஆமாம். அடையாம நீ வேற அது கடலில் ஊற்றி வச்சிருக்கிற பொருக்கு நான் பட்டு என்ன செஞ்சேன் எனக்கு தெரியாமல் ஒரு கையை எடுத்து தேய்ச்சிட்டேன். தேய்ச்ச பிறகு பார்க்குறேன் வாடகை வந்து பார்க்குறேன் அதே கலரில் இருக்கவும் கல்லெண்ணெயாக இருக்குது. உன்னை யார் பண்ணுறது அதில் மாற்றி வைக்க சொன்னிச்சு? நான் நல்லெண்ணெய் திந்துருச்சேன்னு கொஞ்சோண்டு கல்லெண்ணெய் ஊற்றி வச்சேன். நீங்கள் அதை போய் தேய்ச்சி குளிச்சிங்களா? ஏன் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஆக்கு கல்லெண்ணெய் ஆக்குவோம் பொருக்கு மலர் யாங்க சே இந்த மாதிரி தேய்ச்சி முழிட்டோம் மலரு. இதே மாதிரி பிசின்னு இருக்கு. இதே மாதிரி இருக்கிறது 4 முடி தானே. நீங்கள் என்ன 60 அடி கூந்தலாக வச்சுருக்கீங்க? ஒரு ஷாம்பு பாக்கெட்டை போட்டு தேய்ச்சி குளிச்சோன்னா எல்லாம் சரியாக போயிடும், எண்ணெய்லாம் போயிடும். ஆமாம் போ. ஆனால் உண்மையிலே நீ சொல்கிற மாதிரி 4 முடி தான் இருக்குது. சுற்றிடும் வயக்காடு மாதிரி நடுப்புற இன்னும் இது போட்டிருக்கு. ஐயோ ப்ராப்ளம் மாதிரி நல்லா ஒரு கிரவுண்டு மாதிரி ஆமாம் நீ வேறு இருக்குதுங்க. அவங்க விற்கி வச்சுக்கணும் உங்களுக்கு பொறுக்கு என்னத்த சொல்கிறது. இப்போ ஏங்க வீடியோ பார்த்துங்க ஒரே சிரிப்பாக இருக்குங்க. உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்குங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கா? ஆமாங்க. முந்தா நாள் மலரு சொல்லுங்க. நம்ம ஜோசியக்காரை போய் பார்த்தோம். ஜோசியக்காரன் என்ன சொன்னாங்க? ஜோசியக்காரன் கரெக்டாக சொன்னார் மலர். இப்போதான் எனக்கு தெரியுது ஏன் இப்படி சொன்னாருன்னு. நான் கூட சிலப்போ பயந்துக்கிட்டே இருந்தேன் உள்ளுக்குள்ள அவர் சொன்னதை பார்த்து. நீ வேற திக்குன்னு இருந்துச்சு. இப்போதான் தெரியுது என்னங்கிறது. இப்போ அவரு என்ன சொன்னாருன்னா, என்ன சொன்னாங்க? உங்கள் மேலே நீ சொல்கிறதுக்கும் அவர் சொன்னதுக்கு கரெக்டாக இருக்கு மலர். உங்கள் மேலே சனி பார்வை படுதுன்னாரு. அதுதான் நான் நினச்சேன். அதான் சனி பார்வை படுது இருக்கு. என்னது? என்ன சனீஸ்வரன் சொல்கிறாங்களா? சொல்கிறீங்களா? அப்படி சொல்ல மலர். ஐயோ சொல்ல அப்படி சொல்லல.